இருக்கீங்க? அம்மா அம்மா. ஓகே. அம்மா போடக்கூடிய ரூல்ஸ்ல என்ன உங்களுக்கு ரொம்ப கடுப்பேத்துது? எந்த ரூல் உங்களுக்கு ரொம்ப கடுப்பேத்துது? மார்னிங் 6 o'clock ஏஞ்சிக்கணும். ஆ ஏஞ்சிக்கிட்டு வாக்கிங் போகணும் கன்ஃபார்மா 2 கிலோமீட்டர்ஸ் சரி. அட்லீஸ்ட். அருகம்புல் ஜூஸ் குடிக்க சொல்றாங்க டெய்லி அருகம்புல் ஜூஸ் டெய்லியா? 2 glass. சரி. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? இப்போ 12th ரீசெண்டா தான் ஓகே. பாஸ்ட் அவுட் சரி, வாக்கிங் போறது நல்லது தானேயா? சார். அதை தாண்டி இன்னும் 4-5 விஷயம்லாம் இருக்கு சார். ஷார்ட்ஸ் போடுறது, ஷார்ட்ஸ் போடக்கூடாதா? ஆஃப் ஷார்ட்ஸ் போடக்கூடாது. ஆ. அது இல்லாம வந்துட்டு லேட் நைட்டு 9:30 மணிக்கு மேல எங்கேயும் வெளியே போகக்கூடாது. அதுவும் அவங்க அன்னைக்கு நல்லா இருந்தாங்கன்னா 9:30 மணி வரைக்கும். இல்ல அவங்க கொஞ்சம் மூட் ஸ்விங்கு மூட் அவுட் அப்படின்னாங்கன்னா 7:30க்குலாம் வீட்டுல வந்துடணும். ஓகே. இதுல எது உங்களுக்கு ரொம்ப கடுப்பேத்துது? இந்த ரூல்ல எது உங்களால தாங்கிக்கவே முடியல? 8:30க்கு வந்துட்டு இன்ஸ்டியூட் போயிடணும் சார். அம்மா இன்ஸ்டியூட் வச்சிருக்காங்க டெக் வைப்னு. அங்க போயிடணும். அங்க போயிட்டு இன்ஸ்டியூட்டை கிளீன் பண்ணிட்டு, இப்போ அவங்க வந்துட்டு 8:30க்கு அங்க போயிடுறேன்னா நீ கரெக்டா 9:30க்கு வீட்டுல இருக்கணும்னா அந்த டைமிங்க்கு தான் இருக்கணும். அதை தாண்டி போயிடுச்சுன்னா அவங்க திட்டுற வார்த்தை நம்மளால காது குத்து கேட்க முடியாது சார். என்ன சொல்லி திட்டுவாங்க சார் அது கொஞ்சம் சும்மா சொல்ல சென்சார் பண்ணிக்கிறாங்க, நாங்க கட் பண்ணிக்கிறோம். வேணாம் சார். அவ்வளவு மோசமா திட்டுவாங்க? அவங்க அம்மா வச்சு வெட்டுவாங்க சார். எங்க அம்மா அப்படியே தொங்க விட்டுருவாங்க சார் நடுவில். அவங்க வந்துட்டு எப்படின்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறேன்னு அவங்க சைட்ல இருந்து யோசிக்கிறாங்க. எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தரேன், உன்னை பொறுப்பாக்குறேன்னு. ஆனா அவங்களுக்கே தெரியல எனக்கு ரொம்ப பேர்டனா ஓகே. புஷ் பண்றாங்க. இதை நீ பண்ணியே ஆகணும். எனக்கு தெரிஞ்ச உங்க பையன் வந்து நீங்க என்ன ரூல்ஸ் போட்டிருக்கீங்கன்னு சொல்றதே பயப்படுற மாதிரி தெரியுது. அதாவது பாத்தீங்கன்னா சார் அப்படின்னு ரொம்ப முழுங்கி பேசுற மாதிரி இருக்கு. நீங்க என்னெல்லாம் ரூல்ஸ் போட்டிருக்கீங்க நீங்க சொல்லுங்க. நீங்க உங்க பையனுக்கு வச்சிருக்க ரூல்ஸ் என்ன? ஃபுல்லாவே அவனோட லைஃபே டிஃபைன் பண்ணிட்டு இருக்கேன் சார். 25 வயசுக்குள்ள என்னென்ன செய்யணும்ன்றத ஒரு டிஃபைன்லயே தான் சார் வச்சிருக்கேன். ஓகே. என்னென்ன செய்யணும்? இப்ப 12th முடிச்ச உடனேவே இன்ஸ்டியூட் அவன் தான் பார்க்கணும், பிசினஸ் பார்க்கணும், ஃபேமிலியும் அவன் தான் பார்க்கணும். சரி. காலையில எழுந்திருக்கிறதும் சரி, வாக்கிங் போறதும் சரி. நான் சம்டைம்ஸ் ரூலா இருக்கிற மாதிரி தெரியுது சார். இப்போ நீ பொண்ணுங்க கிட்ட பேசவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா என்ன பண்றான்றத மானிட்டர் பண்ணிப்பேன். இப்ப நடக்கிற தப்பெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு சார். அவ்வளவுதான், பயமா இருக்கு. அவன் எனக்கு உட்கார்ந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னா நானா சிலது புரிஞ்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு ஆயிருவேன். அப்படி சிலது கன்வின்ஸ் ஆகாத விஷயங்கள்லாம் தான் இந்த ஹேர் கட்டு, இந்த அருகம்புல் ஜூஸ், இதெல்லாம் வந்து கன்வின்ஸ் ஆகாத விஷயங்கள். இப்ப ஹேர் கட்ல என்ன பிரச்சனை? ஹேர் கட் பண்ணா சார், ஹேர் கட்ல இவன் என்ன பண்ணிடுவான், ஃப்ரண்ட்ல மட்டும் நிறைய முடி வச்சிருவான். இந்த பக்கம் 0 போட்டுருவான், இந்த பக்கம் 0 போட்டுருவான். அப்ப தலை எப்படி சார் இருக்கும்? எனக்கு அந்த இந்த ஸ்டைல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சார். நான் என்ன சொல்றேன், ஃபார்மலா ட்ரெஸ் போடு. ஸ்லிப்பருமே வந்து வேற மாதிரி ஸ்லிப்பர் தான் போட்டிருந்தான். அந்த ஸ்லிப்பர் என் கூட வரும்போது நீ போடக்கூடாதுன்றவன். கிராக்ஸ் சொல்றாங்க சார் போடக்கூடாதுன்னு. எனக்கு பிடிக்கல சார். அது எனக்கு அதை பார்த்தாலே ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு எனக்கு அதை பார்த்தா. இப்ப நீங்க வந்து உங்க பையன் மேல ஒரு அக்கறை உங்களுக்கு இருக்குது பார்க்க முடியும். 25 வயசு வரைக்கும் என் பையனை நான் நல்லா பாத்துக்கணும், அவனுக்கு ஒரு கரியர் செட் பண்ணி கொடுக்கணும்னு. பட் ஆனா அவரோட ஆசைகள் எல்லாத்தையும் பின்னால வச்சுட்டு உங்க ஆசைகளை முன்னெடுத்துற மாதிரி நீங்க ஃபீல் ஆகலையா? கிராக்ஸ் நோ, பிடிச்ச ஹேர் ஸ்டைல் நோ, பிடிச்ச லைஃப் ஸ்டைல் நோ, ஷார்ட்ஸ் நோ, எல்லாமே நோன்னு சொல்லும்போது அவர் ஆசையெல்லாம் பின்னால போயிடுது, உங்க ஆசை தான் முன்னால வந்து நீங்க ஃபீல் பண்ணலையா? இன்க்ளூடிங் டிகிரிலயுமே என்னோட ஆசை தான் சார் முன்னாடி நிக்குது, காலேஜ்லயுமே என்னோட ஆசை தான் முன்னாடி நிக்குது. நீங்க என்னப்பா படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? சார் படிப்பு ஆக்சுவலி எல்லாமே அவங்க அவனோட இன்ட்ரெஸ்ட். ஆம்பிஷனை நான் தான் செட் பண்ணிருக்கேன். அவனுக்கு ஆம்பிஷன் கிடையாது. இல்லம்மா, நீங்க சார் ஆக்சுவலி ஆக்சுவலா ஆம்பிஷன் மட்டும் இல்ல, அவன் என்ன பேசணுங்கிறத நீ தான் முடிவு பண்றீங்க. அவன் பேசவே விட மாட்டீங்களா? அவன் நான் சொல்றேன் கொஸ்டின் அவனுக்கு என்னப்பா படிக்க அவன் என்ன படிக்க நான் சொல்றேன்னு அவன் தானமா சொல்லணும். அத பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிபிஏ படிக்கணும் ஆசைப்பட்டீங்க. ஓகே. அதுக்கும் ஐடியா அவங்க தான் கொடுத்தாங்க சார். இந்த லைஃப்ல உண்மையிலே ஹாப்பியா இருக்கியா? சார் ஹாப்பின்றது செகண்டரி சார். அம்மாவோட சாட்டிஸ்பாக்சன் தான் ஃபர்ஸ்ட். எனக்கு புரியுது, எல்லாம் ஓகே. அம்மா சந்தோஷம் தான் முக்கியம் சார். அது வீட்டுக்கு போறது ஓகே. ஆனா சீரியஸ் நோட் கேக்குறேன், இந்த என்விரான்மெண்ட் ஹாப்பியா இருக்கான்னு கேக்குறேன். ஓகே ஓகே சார். ஹாப்பின்னு சொல்ல முடியாது. ஓகே ஓகே சார். நீ ஆக்சுவலா என்னப்பா மிஸ் பண்ற? இப்ப நீங்க 12th வரைக்கும் வந்துட்ட. ஓகே. நீ இதுல என்ன மிஸ் பண்ணிருக்க? அவனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி சார். கேள்வி அங்கம்மா, இதுதான் நான் சொன்னேன். கேள்வி அங்க இதுதான் நீங்க பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா நீங்க வந்து உங்க குழந்தைய ரைஸ் பண்ணல, டிசைன் பண்ணிருக்கீங்க. அதுதான் பிரச்சனை. அவன் வந்து செதுக்குவாங்க. அது மாதிரி நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, அவன் காலைல எத்தனை மணிக்கு எந்திக்கல இருந்து என்ன ஹேர் ஸ்டைல் யாருமே சிலையா செதுக்கணும்னு தானே சார் ஆசைப்படுவாங்க. சிலையா செதுக்கிறது வேறம்மா. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க பாருங்க, அவனை வந்து ஒரு ரோபோ மாதிரி வச்சிருக்கீங்க. ஏ சொன்னா எந்திக்கணும், பி சொன்னா கையை தூக்கணும், சி சொன்னா நடக்கணும். இந்த மாதிரி நீங்க டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க இதை நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருமே இல்லை.
எத்தனை கேள்வி அங்க கேட்டாலும் அந்த கேள்வி பதில் இங்க இருந்தா வருது. ரேசிங் த சைல்டு தானே தவிர டிசைனிங் த சைல்டு கிடையாது. நீங்க எப்படி டிசைன் பண்ணுவீங்க? ப்ரோக்ராம் போட்டு கோட் பண்ணுவீங்களா என்ன? எப்படி கோட் பண்ணுவீங்க நீங்க? சார் ஆக்சுவலி வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு சின்ன, அதாவது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷோ இன்கேஸ் நடந்து வந்து சொல்லியிருந்தா மாறி இருக்கும் சார். இதுக்கப்புறம் நானே என்ன மாத்திக்கணும்னு நினைச்சா கூட என்னால மாத்திக்க முடியாது சார். 4 வருஷத்துக்கு மேல வந்திருந்தாலே எனக்கு இப்போ சேஞ்சா இருக்குங்கிறான். இப்போ நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஓரளவுக்கு இப்போதைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயா தான் சார் விட்டுட்டு இருக்கேன். இன்னும் முடிஞ்ச அளவுக்கு என்னால என்ன மாத்திக்க முடியுமோ நான் ட்ரை லாஸ்ட் பண்றேன். டைம் அதாவது இழந்த காலத்தை இப்போ என்ன பண்ணுவீங்க? அவனா 4 வருஷத்துக்கு மேல அந்த ஷோக்கு வந்திருந்தான்னா எனக்கு இப்போ பார்த்து வேற மாதிரி டிசைன் இருக்கலாம். இப்போ நான் வந்தது டூ லேட் நினைக்கிறேங்க. இப்போ இந்த 4 வருஷம் இழந்த காலத்தையும் அப்ப நீங்க டிசைன் பண்ணி வச்சதை திருப்பி ரீஸ்ட்ரக்சர் பண்றதை எப்படி பண்ணுவீங்க? அது பண்ண முடியாது சார் என்னால. யாருக்கு இழப்பு? அவனுக்கு தான் சார் அது. நீங்க ஆக்சுவலா நீங்க உங்க சைடுல ஹாப்பியா இருந்தீங்கன்னா நான் டிசைன் பண்றேன்னு நினைக்கிறீங்க, அவனுக்கு இழப்பு. மாத்திக்க ட்ரை பண்றேன் சார் நான்.